வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெட்டு ஓகேங்களா, பேப்பர் 1 பேப்பர் 2க்கான தமிழில் 30க்கு 30 மார்க் எப்படி எடுப்பதற்கான வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த 30 பார்த்தீங்கன்னா 6லிருந்து 12வது வரை புக்கில் இருக்கக்கூடிய வினா வங்கிய வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, டெஸ்ட் ஏற்கனவே 3 போட்டாச்சு. இது 4வது ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேங்களா, 4வது முழு தேர்வு. பாருங்கள், மரபு நிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை என்று குறிப்பிடும் நூல். மரபு நிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை என்று குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். ஆன்சர் ஏ, தொல்காப்பியம். உவமானத்தின் தன்மையை உவமயத்தின் மேல் ஏற்று கூறுவது எவ்வகை அணி? உவமானத்தின் தன்மையை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது எவ்வகை அணி? உருவக அணி. ஆன்சர் பி, உருவக அணி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கொஸ்டின் நம்பர் 3, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, கோயில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போது ஓகேங்களா சேமங்கலம் என்னும் இசைக்கருவியை இசைப்பர். சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் 2 ஓகேங்களா, பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க ஆட்கோட் பாறையை முழங்கினர். ஓகேங்களா, ஆட்கோட் பாறையை முழங்கினர். தவறு. அடுத்தது ஓகேங்களா, குழல்களில் கொற்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா குழல்களில் ஓகேங்களா கொற்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகை குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. சரி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கலை உணக்கிழங்கு முழவு மரும் பெரும்பலம் அப்படின்னு பொருணநாற்றுப்படை அப்படிங்கிற நூலில் சொல்லுது. தவறு. அப்போ பாருங்கள். ஓகேங்களா, 1, 3 மட்டும் சரி, 2, 4 தவறு. ஆன்சர் இதுக்கு பி தான். பாருங்கள், 1, 3 சரி, 2, 4 தவறு. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, கீழ்காணும் இணை சொற்களில் வேறுபட்டது எது? ஓகேங்களா, வேறுபட்டது எது? பாருங்க, குற்றம் குறை பிரிச்சின்னா 2 ஒரே இதை கூறுது. ஓகேங்களா, சரி. ஓகேங்களா, ஓங்கி உயர்ந்த, ஓங்கினாலும் உயர்ந்தனாலும் 2 ஒரே இதை குறிக்குது. ஓகேங்களா, பேரும் புகழும் பிரித்து பாருங்க, பேரும்னாலும் ஒன்று தான், புகழும்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, குற்றம் ப்ளஸ் குறை ரெண்டுமே ஒன்று. இதில் பாருங்கள், அல்லும் பகலும் இது 2 பிரிங்க. இது 2 எதிர்ச்சொல், இது 2 எதிர்ச்சொல், அது 2 ஒரே இணையான சொல். அப்போ ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஓகேங்களா வேறுபட்டது எது? அல்லும் பகலும். அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளைக்கான ராஜ மார்த்தாண்டனுடையது. ஓகேங்களா, பாருங்க. ஓகேங்களா, கொல்லி பாவை என்னும் சிற்றுதலை நடத்தியவர். சரி. அடுத்தது ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித் துறையின் பரிசினை பெற்றது. சரி. சிறந்த தமிழ் கவிதைகளின் தொகுப்பு ஓகேங்களா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இது தவறு. அப்போ ஆன்சர் பாருங்க. ஓகேங்களா, 3 மட்டும்தான் தவறு, மீதி 2 சரி. அப்போ 3 மட்டும் தவறு. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6 பொறுத்துக. ஓகேங்களா, பொறுத்துக. பாருங்க, செய் அப்படிங்கிறது குறுந்தொகையில் வருது. செய் என்பது குறுந்தொகையில் வருது. அப்போ 4 கமா. செல் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் வருது. 3 கமா. பார் என்பது பொருணராற்றுப்படையில் வருது. ஓகேங்களா, அப்போ 1 கமா. உழவர் என்பது நற்றிணையில் வருது. 2. அப்போ பாருங்கள், மறுபடியும் செய் என்பது குறுந்தொகை, செல் என்பது தொல்காப்பியம், பார் என்பது பெரும்பானாற்றுப்படை, உழவர் என்பது நற்றிணை. அப்போ ஆன்சர் 4,
3,1,2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். பாருங்க, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் ஓகேங்களா சீருக்கு ஏற்ப முளை மீட்டும் ஏது அப்படின்னா ஓடை. எதுனா ஓடை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. பொருந்தாத இணையை தேர்க. பாருங்க, கொல குறைப்பட கூடுடை வியநகர். ஓகேங்களா, கொல குறைபட கூடுடை வியநகர் அப்படின்னு புறநானூறு அப்படிங்கிற நூல் சொல்லுது. என்ன நூல்? புறநானூறு அப்படிங்கிற நூல் சொல்லுது. சரி, ஓகேங்களா. பசுந்தினை மூரல் பாலோடு பெருகுவீர். பசுந்தினை முரல் பாலோடும் பெருகுவீர் அப்படிங்கிறது பெரும்பானாற்று படை அப்படிங்கிற நூல் சொல்லுது. அப்போ இதுவும் சரி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா. அதாவது வளைக்கதிர் வல்கிய மெல்க அப்படின்னு திருக்குறள் அப்படிங்கிற நூல் சொல்லுது. இது திருக்குறள் என்ற நூல் சொல்லுது. இது தவறானது. அடுத்து பாருங்க, உப்பிலி புழுங்கல் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி நூல் சொல்லுது. சரி. அப்போ பாருங்க, 3 சரி 1 மட்டும் தவறு. பொருந்தாத இணை எதுனா சி தான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. பழந்தமிழர் நாட்டில் ஓகேங்களா புழக்கத்தில் இருந்த முரசு வகைகளில் தவறானது. பாருங்க, படை முரசு, கொடை முரசு, பணமுரசு, இது 3ம் சரி. பனை முரசுன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா, அது தான் தவறானது. அப்போ படை முரசு, கொடை முரசு, மணமுரசு 3மே சரி. தவறானது எதுனா பனை முரசு மட்டும்தான் தவறானது. அடுத்து 10வது கொஸ்டின் ஓகேங்களா. கட்டிலின் கீழ் நாய் உள்ளது. ஓகேங்களா, கட்டிலின் கீழ் நாய் உள்ளது. இத்தொடரில் எவ்வகை வேற்றுமை இடம்பெற்றுள்ளன? ஓகேங்களா, 7ஆம் வேற்றுமை இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் டி, 7ஆம் வேற்றுமை இடம்பெற்றுள்ளன. அடுத்து பாருங்க, 11வது கொஸ்டின். முண்டாந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் எத்தனையாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம்? முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் எத்தனையாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம்? 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12 ஓகேங்களா. கீழ்காணவற்றுள் குற்றியலுகரம் அல்லாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது, பண்பாடு, நண்டு, இது எல்லாமே குற்றியலுகரம் அல்லாத சொல்லு பகு. அடுத்து பாருங்க, 13. கீழ்காணும் கூற்றுகளில் பெண் சிட்டுக்குருவியை பற்றி உணரக்கூடிய கூற்று எது? ஓகேங்களா, தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடற்பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா பெண் சிட்டுக்குருவி பற்றி உணரக்கூடிய கூற்று இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆன்சர் டி. இது எல்லாமே ஆண்குருவியை பற்றி சொல்லக்கூடியது. தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே ஆண் சிட்டுக்குருவியை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, உணரக்கூடியதுமா இதெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய். ஓகேங்களா, பாருங்க, முதலில் என் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பிறகுடைய குற்றத்தை ஆராய வேண்டும் என்பது தான் சரியானது. ஆன்சர் சி. முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பிறருடைய குற்றத்தை ஆராய வேண்டும் என்பது தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய். தேர்வு செய். ஓகேங்களா, பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினார். சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினார். இது சரி. ஓகேங்களா, இது மட்டும்தான் சரி. மற்றது எல்லாமே தவறு. பாருங்க, வாவு சிதம்பரனார் இந்த இடத்துல இச்சி வந்திருக்கு. செய்நன்றி மறவா இந்த இடத்துல மறவா இச்சி வரணும். செம்மலாவா தப்பு. ராமன் மாயமானதை இத்து வரணும். தேடி சென்றான், இதுவும் தவறு. சிரிக்க தெரியாதவர்க்கு ஓகேங்களா பகல் பொழுதும்
ஓகேங்களா. பகல் பொழுதும் இருளாகும். சிரிக்க சிரிக்க இந்த இடத்துல இத்து வரும். சிரிக்க தெரியாத பிறகு பகல் பொழுதும் இருளாகும், இதுவும் தவறு. அப்போ சந்தி பிழையற்ற தொடர் பார்த்தீங்கன்னா சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினார். இதுக்கு ஆன்சர் ஏ தான். அடுத்தது மனித யாத்திரம். மனித யாத்திரம் என்னும் புதுமை பித்தனின் சிறுகதை கீழ்காணும் எந்த மொழியானது? ஓகேங்களா. மனித யாத்திரம் என்னும் புதுமை பித்தனின் சிறுகதி கீழ்காணும் எந்த மொழி எந்த 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 வெளியானது அப்படின்னா மணிக்கொடி இதழில் வெளியானது. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அயோத்திதாசர் 1892ஆம் ஆண்டு திராவிட மகாசன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். சரி. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் எது? ஏ. 1ம் 2ம் சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பாருங்க. 1 முரசு என்னும் சொல்லில் இடைப்போலி இடம் பெற்றுள்ளது. இடை போலி இடம் பெற்றுள்ளது. ஓகேங்களா. சரி. அடுத்து பாருங்க. செந்நாயிறு என்பது இனமுள்ள இடைமொழி. இனமுள்ள இடைமொழி. தப்பு. அப்போ 1 மட்டும் சரி. ஆன்சர் பி. 1 மட்டும் சரி. 19 கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பாருங்க. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரி. அடுத்தது ஔகார சொல்லின் இடையில் வரும்போது தான் 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா. ஔகார குழக்கம் முதல்ல மட்டும்தான் வரும், இடையில வரவே வராது. அப்போ இது தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு 1 மட்டும் சரி. அடுத்தது 20 கீழ்காணவற்றுள் தவறானதை காண்க. அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா ஓகேங்களா. ஊக்கம் ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவிலேயே வெல்லும், ஏன் என்று கேள். இது எல்லாமே அறிவியல் ஆத்திச்சூடி. தவறானது பார்த்தீங்கன்னா உண்மை பேசு. ஆன்சர் ஏ தான் இதுக்கு தவறானது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 21. வலசை போதலின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் தவறானதை காண்க. அதாவது பார்த்தீங்கன்னா வலசை போதலின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் தவறானதை காண்க. ஓகேங்களா. தலையில் சிறகு வளர்தல். தலையில் சிறகு வளர்தல் சரி. இறகுகளின் நிறம் மாறுதல் சரி. உடலில் கற்றையாக முடி வளர்தல். உடலில் கற்றையாக முடி வளர்தல் சரி. ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் சரி. ஓகேங்களா. மேற்காணும் எதுவும் தவறல்ல. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். மேற்காணும் ஓகேங்களா எதுவும் தவறல்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 22வது கொஸ்டின். ஓகேங்களா. கதர் பிறந்த கதை. கதர் பிறந்த கதை என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிமணி. ஓகேங்களா. கதர் பிறந்த கதை என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிமணி. கீழ்காணுவற்றுள் பிறமொழி சொல்லற்ற சொல்லை தேர்வு செய். ஓகேங்களா. சொத்து மட்டும்தான். ஓகேங்களா. பிறமொழி சொல்லற்றது. மீதி எல்லாமே அனுமதி, காகிதம், ஆரம்பம் எல்லாமே பிறமொழி சொல்லு. கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24. அரசின் சிறந்த செயலாக வள்ளுவர் ஓகேங்களா இறைமாட்சி அதிகாரத்தில் குறிப்பிடப்படவற்றுள் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்க. பொருள் வரும் வழிகளை அறிதல் சரி. பொருள் போகும் வழிகளை அறிதல் தவறு. சேர்ந்த பொருளை பாதுகாத்தல் சரி. காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிடுதல் செலவிடுதல் சரி. அப்போ பொருந்தாதது எது? ஆன்சர் பி மட்டும்தான் பொருந்தலை. அடுத்து பாருங்க. ஓகேங்களா. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நோயின் தன்மை 3 வகைப்படும் சரி. அடுத்து பாருங்க. அகற்றுவதற்கு அரியவை பிறவித்து துன்பங்களை ஆகும். பிற துன்பங்கள் ஆகும். அகற்றுவதற்கு
அரியவை பிற பிறவி துன்பங்கள் ஆகும். பிறவி துன்பங்கள் ஆகும். இதுவும் சரி. பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளில் ஒன்று நற்காட்சி. இதுவும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீலகேசி கடவுள் வாழ்த்து உட்பட 10 சருக்கங்கள் கொண்டது. தவறு. அப்போ 1 2 3 சரி, 4 மட்டும் தவறு. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 26. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இயல்பு வழக்கு 3 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. சரி. தகுதி வழக்கு 3 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. சரி. இதுவும் 3 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. சரி. இலக்கண போலி என்பது தகுதி வழக்கை சேர்ந்த ஒன்று. இலக்கண போலி என்பது தகுதி வழக்கை சேர்ந்த ஒன்று. இது தவறு. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? சிவிரி என்பதை விசிறி என கூறுவது இயல்பு வழக்கு. சரி. அப்போ பாருங்க 1 2 4 மட்டும் சரி, 3வது தவறு. அப்போ ஆன்சரு ஓகேங்களா 1 2 3 1 2 4 சரி, 3 மட்டும் தவறு. ஆன்சர் இதுக்கு டி தான். 27. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஓகேங்களா? அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவின் தேசிய பங்கு விதம் என்னும் நூலாகும். இந்தியாவின் தேசிய பங்கு என்னும் நூலாகும். தவறு. அடுத்தது ஓகேங்களா, அம்பேத்கரின் சுதந்திர கட்சி பொது தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர் 15 பேருக்கும் வெற்றி பெற்றனர். இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் டி 1 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 28. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ருசியா நாட்டின் அணுதுளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. சரி. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரி. அப்போ பாருங்க 1 2 சரி. ஆன்சர் ஏ 1 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. முத்துராமலிங்க தேவர் விடுதலைக்கு பின்பு நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை ஒன்றை நடத்தினார். ஓகேங்களா? நேதாஜி அப்படிங்கிற வார இதழை நடத்தினார்னு சொல்கிறாங்க. சரி. அடுத்து பாருங்க. முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் ஓகேங்களா நேதாஜியின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். 3 மணி நேரம் உரையாற்றினார். ஓகேங்களா? இது தவறு. அடுத்து பாருங்க. இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் ஓகேங்களா மகிழ்ந்தார். ஓகே, காமராஜர் மகிழ்ந்தார். சரி. அடுத்தது 4. ஓகேங்களா? முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தில் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசுகிறார் அவர் வழக்கம் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. இதுவோ தவறு. அப்போ பாருங்கள் 1 3 மட்டும் சரி, 2 4 தவறு. 1 3 சரி, 2 4 தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு சி தான். 1 3 சரி, 2 4 தவறு. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30. கீழ்காணும் எதிர்ச்சொல்லில் பொருந்தாதது. அதை பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லுடன் பொருந்தாததுன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஒருமித்து அப்படின்னா வேறுபாடு. சரி. ஐயம் அப்படின்னா தெளிவு, எதிர்ச்சொல்லு. அணுகுனா நெருங்கு. இதுவும் சரி. இது தவறு. அணுகுனா விலகுன்னு அர்த்தம். அணுகுனா விலகுன்னு அர்த்தம். ஊக்கம் அப்படிங்கிறது சோர்வு. சரி. நம்ம பாருங்க, ஒருமித்துனா வேறுபாடு, ஐயம்னா தெளிவு, அணுகுனா நெருங்கு அப்படிங்கிறது தப்பு. அடுத்தது ஊக்கம்னா சோர்வு. அப்போ எதிர்ச்சொல்லில் பொருந்தாதது எது அப்படின்னா அணுகு நெருங்கு தான் பொருந்தாதது. ஆன்சர் சி. பின்வரும் தொடர்களில் பிழையற்ற தொடரை தேர்க. பிழையற்ற தொடரை தேர்க. பனையை உடைத்தது கண்ணன் அல்ல. கண்ணன் அல்ல. ஓகேங்களா? தப்பு. அடுத்தது பகைவீர் நீவீர் அல்ல. தவறு. சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் அல்லோம். தவறு.
அதை செய்தது நான் அல்லோன். ஆன்சர் இதுக்கு தான் சரியான ஆன்சர் இது டி தான் சரியான ஆன்சர். பாருங்க, கூற்று 1, பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் ஒருவர். கூற்று 1, பாரதிதாசன் பரம்பரை தலைமுறையை கவிஞர்களுள் மூத்தவர். கூற்று 2, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணார் ஆகியோருடன் நெருங்கி பழகியவர். மேற்காணும் கூற்றுகளில் உரியவர் யார் அப்படின்னா முடியரசன். ஆன்சர் ஏ, முடியரசன். கொஸ்டின் நம்பர் 33. கீழ்கண்ணும் கூற்றுகளை காண்க. கீழ்கண்ணும் கூற்றுகளை காண்க. விடுதலை திருநாள் என்னும் கவிதை மீரா எழுதிய ஓகேங்களா கோடையும் வசந்தமும் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரி. வேங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய பஞ்சம கும்மிகள் என்னும் நூலில் ஓகேங்களா கோணக்காத்து பாட்டு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ளது. தப்பு. அடுத்தது, வருமுன் காப்போம் என்னும் கவிதை மலரும் மாலையும் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரி. அப்போ பாருங்க ஓகேங்களா 2 மட்டும் தவறு. ஆன்சர் சி, 2 மட்டும் தவறு. 34, திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் ஆசிரியர்களின் எண்ணிக்கை. திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள பாடல் 55, ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 53. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். வ.உ.சி. கீழ்காணும் எந்த நூலை கற்று தன் இன்னல்களை வென்றார்? இந்நிலை. ஆன்சர் சி, இந்நிலை. கொஸ்டின் நம்பர் 36, பொருந்தா இணையை தேர்க. பொருந்தா இணையை தேர்க. ஓகேங்களா பாருங்க, வியப்பு அப்படிங்கிறது ஆச்சரியம், சரி. கட்டளை என்பது ஆணை, சரி. வழக்கு என்பது நடைமுறை, சரி. நுண்ணுணர்வு என்பது நுட்பமான அறிவுங்கிறது தவறு. அப்போ பொருந்தாதது எது? டி தான் பொருந்தாதது. ஆன்சர் இதுக்கு டி தான் பொருந்தாதது. அடுத்தது 37, தாங்கி விழுதல் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழிந்து நடந்தால் விழித்து நடந்தால் அது உனக்கு பாதையாகிறது. இப்புது கவிதையின் யாருடையது? புது கவிதை யாருடையது? மு. மேத்தா. 38, கன்னி தமிழனுக்கு வேணுமையடா கம்பன் கவியனும் வேணுமையடா. அதாவது கன்னி தமிழும் வேணும், கம்பன் கவியனும் வேணும் அப்படி என்ற பாடலை வேண்டியவர் யாருன்னா ஓகேங்களா சச்சிதானந்தன். என்ன சொல்கிறாரு? கன்னி தமிழனுக்கும் வேணுமையடா கம்பன் கவியும் வேணுமையடா, உயிர் கம்பன் கவியும் வேணுமேடா. கன்னி தமிழும் வேணுமையடா, உயிர் கம்பன் கவியனுக்கும் வேணுமையடா என்னும் வேண்டியவர் யார் அப்படின்னா கா. சச்சிதானந்தம். ஓகேங்களா. பிக்டோகிராஃப் என்னது? பிக்டோகிராஃப் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. சித்திர எழுத்துமுறை. ஆன்சர் டி, சித்திர எழுத்துமுறை. கொஸ்டின் நம்பர் 40. ஓகேங்களா பாருங்க, நித்தம் சாராய சித்திரம் படைக்கும் நிதியெல்லாம் பதியில் கிடைக்கும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நந்திக்கலாம்பகம். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் நந்திக்கலாம்பகம். ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை கீழ்காணும் எந்த பெயரில் வ.உ.சி. தமிழில் மொழிபெயர்த்தார்? மனம்போல் வாழ்வு. மனம்போல் வாழ்வு. அடுத்த கொஸ்டின் 42, கீழ்கணும் கூற்றை காண்க. ஏகார வரிசையில் கே முதல் நவ் முடிய எந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவது இல்லை. சரி. அடுத்து பாருங்க ஓகேங்களா, ஔகார வரிசையில் நே முதல் தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும். சரி. நே என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். நே என்றால் ஓரெழுத்து ஒரு மொழி, துன்பம். சரி. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் அனைத்தும் சரி தான் சரியான ஆன்சர். ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 43. ஓகேங்களா பாருங்க, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோர் கோல். இக்குறட்பாவின் கிளைனர் யாரு? கிளைனர் என்னும் சொல்
யாரை குறிக்கிறது? நண்பன். யாரை குறிக்கிறது? நண்பன். 44 கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமான கோணக்காத்து பாட்டு கூறுவது யாது? அது பார்த்தீங்கன்னா கப்பல் கவிழ்ந்ததற்கான காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமழை, சுழல் காற்று. ஆன்சர் ரெண்டுமே ஏ பி. ஏவும் பியும். ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை வாக்கியம்? உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி? பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. ஓகேங்களா? 46 நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்கும் தமிழ் மீதில் இப்பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 47 கூற்று. இலக்கண போடியை முன்னும் பின்னுமாக தொக்க போடி என கூறுவ. முன்னும் பின்னும் தொக்க போடி என கூறுவ. சரி. அடுத்தது இலக்கண போடி, அதாவது காரணம். இலக்கண போடி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி மாறி வருகின்றன. சரி. அது பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் இது சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. கிழமை பொருளில், அதாவது பார்த்தீங்கன்னா கிழமை பொருளில் வரும் வேற்றுமை. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. அடுத்தது கீழ்க்கணும் கூற்றை காண்க. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்க வேண்டும் என்பது காமராஜருடைய திட்டம். சரி. அதை பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்க வேண்டும் என்பது காமராஜனுடைய திட்டம். சரி. பாருங்கள், கல்வித்துறை விதியின்படி 5 மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளி அனுமதி கிடையாது. ஓகேங்களா? இது தவறு. அப்போ 1 மட்டும் சரி. 1 மட்டும் சரி. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 50 படை செருக்கு. படை செருக்கு என்னும் அதிகாரத்தில் எது பெருமையை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஓகேங்களா? பெரிய முயற்சி. பெரிய முயற்சி. அடுத்தது பொருந்தாததை கூறுக. பொருந்தாததை கூறுக. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படி சொன்னது சச்சிதானந்தன். சரி. ஓகேங்களா? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னது பாரதியார். சரி. அடுத்தது விழிகளை இழக்க நேரிட்டால் தமிழனை இழக்கக்கூடாது. விழிகளை இழக்க நேரிட்டாலும் தமிழனை இழக்கக்கூடாது அப்படின்னு திருவிக்க சொல்லியிருக்கிறாரு. தவறு. மிகுந்த பிரார்த்தனை நடத்தை எங்களுக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னது பாரதியார். அப்போ பாருங்கள், 1 மட்டும் தவறு. பொருந்தாதது ஆன்சர் சி தான், பொருந்தலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. ஓகேங்களா? சரியானவற்றை தேர்ந்தெடு. சரியானவற்றை தேர்ந்தெடு. பாருங்கள், ஓகேங்களா? ஜாதவ் பயோம் அவர்களுக்கு கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது. ஜாதவ் பாயோம் அவர்களுக்கு கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கியுள்ளது. தவறு. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஜல்லி, அதாவது ஜிட்டு கலிட்டா என்பவர் ஒரு சமூக ஆர்வலர். தவறு. அப்போ பாருங்க, ஏ மட்டும், அதாவது ஆ மட்டும் சரி, ஆவும் ஈயும் தவறு. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கூற்றுகளை கவனி. திருவள்ளுவர் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஓகேங்களா? தப்பு. அடுத்தது திருக்குறள் முப்பால் தெய்வமொழி பொய்யாமொழி என்றும் போற்றப்படுகிறது. திருக்குறள் முப்பால், ஓகேங்களா, தெய்வமொழி பொய்யா நூல் என்றும் போற்றப்படுகிறது. அப்போ மேலே இருக்கிறது மட்டும், ஓகேங்களா,
தவறு. ஓகேங்களா? இது ரெண்டாவது திருக்குறள் முப்பாடு தெய்வமொழி பொய்யா நூல் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இது சரி. அப்போ ஆன்சரு ஓகேங்களா ஆ தவறு, ஆ என்பது சரி. அடுத்தது 54. காடு என்னும் பொருள் தராத சொல். பொருள் தராத சொல் கணயம், அழுவம், மொழில் அப்படிங்கிறது எல்லாமே காடு. ஆறில் அப்படிங்கிறது மட்டும் காடு என்பது பொருள் தராத சொல். அடுத்தது காட்டின் வளத்தை குறுக்கிடும் குறியீடு. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. குறிக்கும் குறியீடு புலி. சரியான இணையை காண்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பேரலல் அப்படிங்கிறது தான் சரியானது. பேரலல் என்பது ஊமை. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. கூற்றுகளை கவனி. தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் ஆரப்பாளையம், அதாவது கோவை மாவட்டம்னு சொல்கிறாங்க. தப்பு. இது தப்பு. அடுத்தது கூற்று 2. ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது, பெண் யானைகளுக்கு தந்தம் உண்டு. இதுவும் தப்பு. அப்போ கூற்று 1, 2மே தவறு. 58. ஓகேங்களா? நாட்காட்டி ஓவியங்களை ஓகேங்களா பசர் பெயிண்டிங் என்று அழைப்ப. பசர் பெயிண்டிங் என்று அழைப்ப. கூற்று 1. நாட்காட்டி ஓவியங்களை பாசர் பெயிண்டிங் என்று அழைப்ப. சரி. அடுத்த கூற்று 2. நாட்காட்டி வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் ராஜா ரவிவர்மா. தப்பு. அப்போ ஓகேங்களா ஃபஸ்ட்டு 1 சரி, 2 தவறு. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 59வது கொஸ்டின். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது காரம். ஆன்சர் சி. பொருத்தமான இணையை தேர்வு செய். ஓகேங்களா? வரகு என்பது தாள். வரகு என்பது தாள். சரி. அரசு என்பது இலை. இதுவும் சரி. சப்பாத்தி கள்ளி. இது தவறு. நாணல் புல்லு. இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ. ஆன்சர் இதுக்கு ஏ தான். 61. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். அப்படின்னா 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்து 62. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். நன்கு எழுதப்பட்ட நூல் திருக்குறள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 63. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 63. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 64. தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. ஓகேங்களா? முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. மாட உள் எரிமருங்கு அறிந்து ஒய்ய என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கொஸ்டின் நம்பர் 66. கூற்றுகளை கவனி. கூற்று 1. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே நாவாய். தொழில்நுட்பமே நாவாய். ஓகேங்களா? இது தவறு. அடுத்தது ஓகேங்களா? கூற்று 2. அழுவம் என்பதன் பொருள் கடல். அழுவம் என்பது பொருள் கடல். அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்து பாருங்க பொறுத்துக. ஓகேங்களா? நீகான். ஓகேங்களா? நீகான் அப்படிங்கிறது காற்று. அப்போ டி. அடுத்தது வாங்கூல். வாங்கூல் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுபவர். சீக்கமா. அடுத்தது சென்னி என்பது தீச்சுடர். தீச்சுடர். வீக்கமா. அடுத்தது நெகிழி என்பது உச்சி. நெகிழி என்பது உச்சி. அப்போ ஆன்சர்
டி கமா சி கமா பி கமா ஏ. அப்போ ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 68. கூற்றுகளை கவனி. ஓகேங்களா? திருக்குறளர் முனுசாமி வி முனுசாமி, திருக்குறளர் வி முனுசாமி நகைச்சுவை கத்தும் தமது பேச்சில் மக்களை கவர்ந்தார். ஓகேங்களா? சரி. அடுத்தது காரணம். இவருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். ஓகேங்களா? இது தவறு. அப்போ பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் பி. கூற்று சரி, காரணம் தவறு. இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். காளமேக புலவரின் இயற்பெயர். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காளமேக புலவரினுடைய இயற்பெயர் வரதன். கொஸ்டின் நம்பர் 70. ஓகேங்களா? கூட்டத்தில் கூடி நின்று கூவி பதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளரடி கிளியே நாளில் மரப்பரடி என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். இன்னா பலபல எழுத்துநிலை மண்டபம். இன்னா பலபல எழுந்துநிலை மண்டபம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பரிபாடல். ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது அப்படின்னா சீனாவில் உள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. 73. ஓகேங்களா? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபு தத்தமில் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நன்னூல். எந்த நூல்? நன்னூல். 74. முயலும் நாளைய விரட்டிடுமா. முயலும் நாயை விரட்டிடுமா. முயலும் நாயை விரட்டிடுமா. நல்ல முனையுள் டேஸ் நாட்டிலேயே என்று கூறப்படுகிறது. எந்த நாட்டில்? பாஞ்சால நாட்டில். ஆன்சர் ஏ, பாஞ்சால நாட்டில். 75. சோழன் கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு. கொஸ்டின் நம்பர் 76. மகர குறுக்கம் இடம்பெறும் சொல். மகர குறுக்கம் இடம்பெறும் சொல். ஓகேங்களா? படம் வரைந்தான். 77. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். 78. பிசியாரந்தர் நூலுக்கு சாகிப் அகாடமிக்கு விருது வழங்கப்பட்ட ஆண்டு. பிசியாரந்தையர் நூலுக்கு சாகித்ய அகாடமிக் விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1969. தொண்டைமான் இளந்தரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூல். அதாவது தொண்டைமான் இளந்தரையனரை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூல். ஓகேங்களா? பெரும்பானாற்றுப்படை. ஆன்சர் பி, பெரும்பானாற்றுப்படை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 80. ஓகேங்களா? வைபுலி கோட்பட வாய்த்தீன் கேடில்லை. ஓகேங்களா? மிக்க சிறப்பின் அரசர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். 81. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார். பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படுத்தும் மாற்றம். பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். ஆன்சர் சி, விகாரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 83. ஓகேங்களா? இலக்கண குறிப்பு பொருத்துக. இலக்கண குறிப்பு பொருத்துக. பாருங்க. ஓகேங்களா? கைத்தொழுது அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகை. அப்போ 4, தடக்கை என்பது உரிச்சொல் தொடர் 3, மூதூர் என்பது பண்பு தொகை 2, உருதுயர் அப்படிங்கிறது வினைத்தொகை 1. மறுபடியும் பாருங்க. கைதெழுது 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை என்பது உரிச்சொல் தொடர், மூதூர் என்பது
பண்புத்தொகை. உரு துயர் என்பது வினைத்தொகை. அப்போ ஆன்சரு 4,3,2,1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் சுப்பிரமணியன் அதாவது சுப்பிர பாரதி மணியன் கீழ்கண்டவற்றுள் சுப்பிர பாரதி மணியன் எழுதாத நூல் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா தேசந்தரி ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் தற்சமயம் சொல்லை எழுதுக. தற்சமயம் அப்படின்னா ஓகேங்களா கமலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி விஷம் புஷ்பம் இல்லாத ஓகேங்களா வேற மொழி சொல்லு. இதில் கமலம் அப்படிங்கிறதான் தற்சமயம் சொல்லு. அடுத்து 86வது கொஸ்டின் ஓகேங்களா. சோ என்னும் ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லுக்குரிய பொருள். சோ என்னும் ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லுக்குரிய பொருள் மதில். என்னது மதில் ஓகேங்களா. கீ வா ஜெகநாதனின் தொகுத்த நூல். கீ வா ஜெகநாதன் தொகுத்த நூல் மலையருவி. ஜெகநாதன் தொகுத்த நூல் மலையருவி. தன் பொருணை என்று அழைக்கப்படும் நூல் அழைக்கப்படும் ஆறு தாமிரபரணி. தன் பொருணை என்று அழைக்கப்படுவது தாமிரபரணி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. என்னது பாளையங்கோட்டை தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு அழைக்கப்படுவது. கொஸ்டின் நம்பர் 90 ஓகேங்களா. பொன்மலை பொழிந்தது போல் என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி. இல்பொருள் ஊமையணி. ஒப்புரவன்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு. அடுத்து பாருங்க பொறுத்துக. பைங்கூழ் என்பது பசுமையான பயிர். அப்போ டி கமா. அடுத்தது ஓகேங்களா. வாங்கூழ் அப்படின்னா காற்று சீக்கமா. அடுத்து மகள் இளமகள் வீக்கமா. தாரணி அப்படிங்கிறது உலகம். அப்போ ஏக்கமா. மறுபடியும் பாருங்க. பைங்கூழ் அப்படிங்கிறது பசுமையான பயிர். வாங்கூழுங்கிறது காற்று. மடமகள்ங்கிறது இளமகள். தாரணி அப்படிங்கிறது உலகம். அப்போ ஆன்சர் டீக்கமா சீக்கமா பீக்கமா ஏ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 93வது கொஸ்டின் ஓகேங்களா. தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றவர். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றவர் காயிதோ மில்லத். அடுத்தது ஓகேங்களா. பாவண்ணனின் நூல்களில் அல்லாதது பாவண்ணனின் நூல்களில் அல்லாதது அப்படின்னா பிரார்த்தனை. இவர் எழுதாத நூல் பிரார்த்தனை தான். மற்றது எல்லாமே இவர் எழுதின நூல். 95 புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஓகேங்களா ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்? சீனா ஜப்பான். எங்கே சீனாவிலையும் ஜப்பான்லேயும் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. சீனா ஜப்பான். 96வது கொஸ்டின். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்றவர். அதாவது பார்த்தீங்கன்னா வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கையை பாலைவனம் என்றவர் கண்ணதாசன். யார்? கண்ணதாசன். அடுத்து 97வது கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களை காண்க. பாருங்க ஓகேங்களா. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிறப்பு தொகுப்புகள் 49. எத்தனை தொகுதிகள்? 49. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்ப தொகுதிகள் 49. சரி. அடுத்தது மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1981. சரி. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. எத்தனை? 7000 டன்னு எடை கொண்டது. சரி. அடுத்து பாருங்க சரிங்களா. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகிய அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 95
அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. தவறு. அப்போ பாருங்கள் 1 2 3 சரி, 4 மட்டும் தவறு. ஆன்சர் டி. 1 2 3 சரி, 4 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 98. பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது? பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது? ஓகேங்களா? அனுபவித்தல், கொடுத்து மகிழ்தல். அனுபவித்து கொடுத்து மகிழ்தல் தான் சரியான ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க 99. தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. பாருங்க ஊவேசா நூலகம் 1942 தப்பு. அடுத்தது கீழ்திசை நூலகம் 1896 சரி. கன்னிமாரா நூலகம் 1876ன்னு சொல்கிறாங்க, தப்பு. உலகத்தமிழ் சங்கம் 2016 அப்படிங்கிறாங்க, இதுவும் சரி. அப்போ தவறான இணை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 1 3. அப்போ ஆ சி. அப்போ ஆன்சர் சி தான், இது தவறான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 100. ஓகேங்களா? சந்தக்கவி என்று அழைக்கக்கூடியவர் தமிழழகர். அப்போ 1 கமா. அடுத்து மகாகவி யார்? பாரதியார். அப்போ 3 கமா. அடுத்து புரட்சி கவி யார்? பாரதிதாசன். இப்போ 2 கமா. அடுத்து பாருங்க கலை ஞாயிறு யார்? கலை ஞாயிறு என்பது முத்துசாமி. முத்துசாமி 5 கமா. மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். 4 கமா. மறுபடியும் பாருங்க சந்தக்கவி தமிழழகனா, மகாகவி பாரதியார், புரட்சிக்கவி பாரதிதாசன், கலை ஞாயிறு முத்துசாமி, மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். அப்போ ஆன்சர் 1 கமா 3 கமா 2 கமா 5 கமா 4. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். இப்போ டெட்டுக்கு உண்டான 4வது முழு டெஸ்ட்டு ஓகேங்களா வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.